ஐயா, மிதுன லக்னக்காரர்கள் சூப்பர் ஸ்டாராக வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க? அவங்க ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஒரே நேரத்தில் 3 தொழில் செய்வாங்க, ஆனால் 10 பைசா வராது. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு எப்படா ஸ்டார் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் மிதுன லக்னக்காரன் தேரவே மாட்டான். அவனோட டாப் மோஸ்ட் லைஃபு, டேர்னிங் பாயிண்ட்டு, பெரிய போஸ்ட்டு, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறுதுன்னா திருமணம். அப்போ என்ன பண்ண, இந்த யோகத்தையும் அவனுக்கு அடையிற பிராப்தம் வேணும்னா பிரெயின் சம்மந்தப்பட்ட வியாதி வரும், ஸ்ட்ரோக் வர்றது, கை கால் விழுந்துருது, அதுக்கு எதிராக மருந்துன்னா கடக லக்னக்காரர்கள் வாழ்வில் சூப்பர் ஸ்டாராக மாறணும். செவ்வாயோட ஸ்டோனு மெட்டல் போட்டோன்னே அவங்க தான் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, பிஹெச்டி பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அப்போ வெறும் முத்து மட்டும் போட்டால் அவங்களுக்கு லைஃப் போயிடும். அதுக்காக என்ன பண்ணால் அவங்களுக்கு 2 பவளம் வச்சு சமயம் சிம்ம லக்னத்துக்காரர்கள் வாழ்வில் ஸ்டார் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுறது? சிம்ம லக்னக்காரங்க தான் உலகத்தில் வந்து அதிகமான வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க. ஆனாலும் அவங்க ஜாதகத்தில் குருவுடைய நிலை முக்கியமானது. புத்திர பாக்கியம் உள்ளவங்க சூரியனை குரு பார்க்கும்போது ஸ்டார் ஆகிடுவாங்க. என்னை இன்டர்வியூ பண்ண சாருக்கு நான் சொன்னது வெள்ளி மோதிரம் போடுங்க சார். ஆமாம், அதுக்கப்புறம் பெரிய பதவியெல்லாம் கிடச்சி. ராஜேஷ் யாவுக்கு தானே? ராஜேஷ் சார் அவருக்கு பார்த்தீங்கன்னா சனி லக்னத்தில் இருக்குது. அவர் நிற்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனால் சிம்ம லக்னத்துக்காரங்க ஆண் குழந்தை சரியாகவே ஒரு சப்போர்ட் இருக்க மாட்டேங்குது. அது எதுக்கு இருக்குன்னா சார், ஒரே ஒரு காரணம் தான். ஐயா, மிதுன லக்னக்காரர்கள் சூப்பர் ஸ்டாராக வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கய்யா? சார், ஒவ்வொரு மிதுன லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி யாருன்னா புதன். அவங்க ஹைலி குவாலிஃபைடாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஒரே நேரத்தில் 3 தொழில் செய்வான், ஆனால் 10 பைசா வராது. அவனுக்கு சொந்த வீடு எல்லாமே 2 அமையும். ஏன்னா மிதுனன்றது பார்த்தீங்கன்னா டியூவல் சைன். இது அதே மாதிரி வீடு 2 வரும், கார் 2 இருக்கும். ஒரு கார் வாங்கினா இன்னொரு கார் வாங்கிடுவான். ஆனால் அவங்களுக்கு எப்படா ஸ்டார் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க 7 குடை யாரு? குரு. குரு அவரே பார்த்தீங்கன்னா 10 குடை நாயுடு. 10வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்குது. அந்த ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 10க்கு 10 ஒரு கணக்கு பாவத் பாவா. இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 குடையவன் குரு. குரு ஆமாம். அதுக்கு பாவத் பாவா பார்த்தீங்கன்னா 7. ஆமாம், தனுசு. அது அப்போ வந்து குருவாக வராரு. அப்போ அவங்களோட டாப் மோஸ்ட் லைஃப் எப்படா டேர்னிங் பாயிண்ட் பணம் கொட்டுதுன்னா கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் தான் அவங்களோட விதி. யார் அவர் பிஸ்னஸ் மேக்னெட்டு 10 கம்பெனி வச்சுருக்கான், 10 கப்பல் வச்சு பண்ணுறான்னா மிதுன லக்னக்காரங்க தான். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆயில் கம்பெனிக்கு வச்சு நடத்துறது. ஏன்னா கல்யாணம்னு ஒன்று ஆகணும் இதுக்கெல்லாம். ஆமாம், அவன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் மிதுன லக்னக்காரன் தேரவே மாட்டான். அவனோட டாப் மோஸ்ட் லைஃபு, டேர்னிங் பாயிண்ட்டு, பெரிய போஸ்ட்டு, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாம் மாறுதுன்னா குரு 7 குடைவன். திருமணம் ஆகிற வரைக்கும் அவனை விடவே மாட்டான். மிதுன லக்னம் வளரவே விடாது, அப்படியே கிடப்பான். குரு 10 குடைவன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா 2 வீடு, 2 காரு, எக்காச்சக்கமான பணம், 3 இன்கம்மு எல்லாம் கொட்டி தள்ளிடும் அவங்களுக்கு. மிதுன லக்னத்தை பிறகு ஆஃப்டர் மேரேஜ் தான். குரு வேற ராஜயோகமான, நிறைய பேர் சொல்லுவாங்க அது கேந்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஜனங்க நல்லா தெரியும், ஒரு லக்னம் மட்டும் பார்த்தீங்கன்னா கேந்திரமாக அவர் தான், திரிகோணமாக அவர். அப்போ என்ன பண்ண, இந்த யோகத்தையும் அவனுக்கு அடையிற பிராப்தம் வேணும்னா அவன் லக்னத்தையும் இப்போ சரி பண்ணணும். லக்னாதிபதி யார், அவர் என்ன ஸ்டாரில் இருக்கார், என்ன மாதிரி பண்ணால் அவர் லைஃப் ஃபுல்லாக நல்லா வாழ்வார். சப்போஸ் அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் காலில் நிற்கிதுன்னு வச்சுங்க, லக்னாதிபதி புதன். அப்போ என்னென்னா அவனை வந்து நின்ன இடத்துல நிற்க வச்சு அடிக்கும். ஆனால் வந்து அவனை வாழ விடாது, ஆனால் லைஃப்பை கொடுத்துரும் கல்யாணம் ஆனவொன்று. அப்போ என்ன பண்ணால் அவன் ஜாதகத்தில் வந்து தங்கத்தை போட்டு விடணும். அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்தோன்னா லைஃப் ஃபுல்லாக கிரேட்டாக வாழ்ந்துட்டு போவார். லாஸ் கொடுக்காது, உடம்பை படுத்தாரு, ஆப்ரேஷன் கொடுக்காது. நீங்கள் சொல்கிறது வந்து லக்னாதிபதி வந்து செவ்வாயில் என்ன சொல்கிறீங்க இப்போ நீங்கள்? ஆமாம். பொதுவாக அவங்க என்ன மெட்டல் போட்டுக்கணும் மிதுன லக்னத்துக்காரங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மெட்டல்? இல்லை சார், அவர் நிற்கிற ஸ்டாரை பொறுத்தா சார். இப்போ ஒரு பாப்பா வந்தது, அந்த 2 குழந்தைங்க 2மே பார்த்தோன்னா லக்னத்தில் சனி உட்காந்துட்டார். அப்போ அந்த குழந்தைங்களோட தலையெழுத்து பார்த்தோன்னா படிக்கவே இல்லை. அப்போ சனிக்கு உள்ள மெட்டல் எதுனா வெளியே போட்டு தான் அந்த குழந்தையோட தலையெழுத்து மாற்றி இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்துக்கும். எல்கேஜிலேருந்தே நான் பார்க்குறேன் அந்த பசங்களை.
அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து என்கிட்ட நின்று அழுது எப்படியா படிக்க வைக்கணும். இன்றைக்கி டாக்டர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சனியோட தோஷம் வாதநாடி ஓடுற குழந்தைங்களால படிக்க முடியாது. ஜாதகத்தில் யோகம் இருக்குது, ஆனால் லைஃப்பில் பணம் எப்போ கொட்டும்? குரு லக்னம் ரெண்டையும் அந்த 7 கூடிய வந்து யாருன்னா கல்யாணக்காரகன், அது வந்து கல்யாணம் ஆனவனுக்கு கொடுத்துரும். அவரு லைஃப் இருக்கணும்ல. அப்போ அந்த லக்னாதிபதியோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், அதையும் சரி பண்ணி கொடுக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நிபுணா யோகம்னு ஒன்று இருக்குது. அது மிதுன லக்னங்களுக்கு எப்பவுமே ஒரு பிராப்தம் இருக்குது. சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்தா அது பேர் நிபுணா யோகம். புதன் வந்து சூரியன் ஸ்டாரில் இருந்தால் கூட அதுக்கு பேர் நிபுணா யோகம் தான். நல்லா எஜுகேட்டடாக இருப்பாங்க, பெரிய பெரிய போஸ்ட்லாம் வருவாங்க. இதுக்கு சூரியன் புதனும் ஒன்றா இருக்கணும், குரு பார்க்கணும். அப்போ எக்கச்சக்கமான லைஃபு அவங்களுக்கு ஒரே தொழிலில் 3 தொழில் இதெல்லாம் கொடுக்கும். இது மாதிரி அந்த புதனை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி புதனுக்கு இந்த மாதிரி யோகம்லாம் இருக்குது. இப்போ இவங்க என்ன மாதிரி உணவு சாப்பிட்டுக்கலாம்? இப்போ கல்லுங்கிறது நீங்கள் இவங்களுக்கு மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன மாதிரி உணவு சாப்பிட்டா தன்னைத்தானே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும், ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியும்? இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சார், மிதுன லக்னத்துக்குள்ள கிரகம் புதன் வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுப்பாருன்னா நர்வஸ் ப்ராப்ளம். ஒரு விஷயம் அவங்க நீங்கள் கரெக்டான கேள்வி இது, அவங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வரும். எப்பவுமே பிரெயின் வந்து முழுக்க அதனுடைய இது பார்த்தீங்கன்னா நியூரான் வென்ட்ரிக்கல்னு ஒன்று இருக்குது பிரெயின்லேயே. நியூரான் உற்பத்தி ஆகிற இடம் அது. அப்போ என்னென்னா பிரெயின் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னா நம்ம சித்த வைத்தியத்தில் தூதுவலையும் சொல்கிறார் வள்ளலார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரப்பல்லரின்னு சொல்லுவாங்க, வல்லாரக்கரியும் சொல்கிறார். அவங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். அதாவது நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஹவர் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அப்படியே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம இது அப்படி ஒரு சின்ன சவுண்ட் வந்தால் கூட நம்ம அப்செட் ஆகிடும். அந்த பிரெயின் சம்மந்தப்பட்ட வியாதி வரும் அவங்களுக்கு. நர்வஸ் ஸ்ட்ரோக் வர்றது, கை கால் விழுந்துருது, பார்க்கின்சன் டிசீஸ் வருது, இப்படியெல்லாம் வந்துடும். அதுக்கு எதிராக மருந்துனா தூதுவலை, வல்லாரக்கீரை மட்டும் தூதுவலை இல்லாமல் சாப்பிடக்கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். எந்த ஆம்பளை பையனும் தூதுவலை வல்லாரக்கீரை அது கூட முழு வெங்காயம் மிளகு சீரகம் இது தனியாக வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தனியாக வேக வச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கடைஞ்சி நெய்யில் தாளித்து சாப்பிட்டாங்கன்னா இவங்க இந்த மிதுன லக்னக்காரங்க அவங்களுக்கு வரக்கூடிய வியாதி எல்லாத்தையும் தடுத்துக்கலாம். நர்வஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரோக்கு நிறைய வரும். ஒரு ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டா கூட சார், புதன் வந்து கேது காலன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். லக்னாதிபதி மட்டும் எப்பவுமே கேது காலில் வரக்கூடாது. அத்தனை பேர் கை கால் விழுந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூதுவலையை ஒன்று மட்டும் தானே, புதன் கேதுல இருந்தால் ஸ்ட்ரோக் வந்துடுமா? ஸ்ட்ரோக் வந்துடும். நீங்கள் இல்லை லட்சம் ஜாதகம் செக் பண்ணுங்க, சிஸ்டமாக ஒன்று ரெடி பண்ணி அப்படியே இருக்கும். ஒரு ஆள் கூட மிஸ்டேக் வராது. இப்போ அந்த புதன் கேதுல இருக்கும் இது மாதிரி சாப்பிட்டு தப்பிச்சுக்கலாமா? தப்பிச்சுக்கலாம் நிச்சயமா. நம்ம மிதுனத்தோட போய் எங்கெங்க வருது பாருங்க, புதன் கேது இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரோக் வந்துடும், நர்வஸ் ட்ரபிள் வரும். ஊனத்தை அவங்களுக்கு ஒரு கை ஆடிக்கினே தான் கிடக்கும், நர்வஸ் ட்ரபிள் வந்துடும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ப்ராக்டிக்கலாக எனக்கு ஒரு 35 வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தேன், 39 வயசு இருக்குன்னா ஒன்லி ஃபார் ரிசர்ச் தான். ஜோதிடம் உண்மையாக பொய்யா நான் ஆரம்பிச்சது தான். இந்த தமிழ்வாணன் புக்கு பார்த்தீங்கன்னா சார், அவர் ஜோதிடம் பொய்யா மெய்யாருந்தா ஒரு புக்கு ஃபஸ்ட்டு வெளியிடுறாரு. அதை எடுத்து லைப்ரரியில் படிக்க போய் 30 வருஷம் கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா ஏதாவது ஒன்று தான் படிக்கணும். ஒன்று படிச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கூடாது, கல்யாணம் பண்ணால் வேலைக்கு போயிடணும், இல்லைன்னா அவ்வளோதான் லைஃப் போயிடும். நான் 39 வயசு தெளிவாக கற்றுக்கிட்ட பிறகு தான் இந்த லைன்லேயே வந்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நிச்சயமாக. ஏன் கடக லக்னக்காரர்கள் வாழ்வில் சூப்பர் ஸ்டாராக மாறணும், அதுக்கு கடக லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அவருக்கு தான் 27 பொண்டாட்டி. ஒரு நாளைக்கு ஒரு ராசி இருப்பார். 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி. அப்போ என்னென்னா சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு நட்சத்திரத்தில். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக சொல்லுவாங்க. சந்திரனுடைய சுவை பார்த்தீங்கன்னா ஓர்ப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும். உப்பு தான் உயிர்கள் ஜனிக்கிறதுக்கு மெயினான தேவை. சந்திரன் அப்படின்னாவே அவர் ஓர்ப்பு சுவை. அதில் வந்து அல்பமின் பேர். அல்பமின்னா சால்ட் ப்ளஸ் ப்ரோட்டீன். அது பாருங்கள் எப்படி கொண்டு போகிறார். அங்கே தான் குரு உச்சமாவார் எங்கள் கடகத்தில். அப்போ வந்து சூரியனும் அதாவது சந்திரன் உடைய பொருள் உப்பு ப்ளஸ் குருவுடையது ப்ரோட்டீன் அல்பமின். அது இருக்கட்டும். இப்போ எப்படா சந்திரன் வந்து லைஃப் அவங்களுக்கு ஸ்டார் லைஃப் கொடுப்பாருன்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 2வது வீடு கனெக்ஷன் வரும். இப்போ செவ்வாய்க்கு 2க்கு 7க்கு கனெக்ஷன் திருமணத்தில் பிறகு யோகம்னுவாங்க. கடகலக்கணக்காரன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் நிற்கிற ஸ்டாரை பொறுத்து தலையெடுத்து அவனுக்கு லைஃப் கொடுக்கும். அப்போ நம்ம அதுக்குள்ளே மெட்டலு ஸ்டோன் போடுவோம். இப்போ கடகலக்கணக்காரனுக்கு அவிட்ட ஸ்டாரில் சில பேருக்கு இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணால் 10 கூடியவன் செவ்வாய் ஆகிடுவார்.
அப்போ அவன் வந்து ராயலான லைஃப் எப்படா கிடைக்குன்னா அவங்க தான் இன்ஸ்பெக்டர் ஆகிறது, டிஎஸ்பி ஆகிறது, எஸ்பி ஆகிறதுலாம் இருக்கும். அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்ததை டெவலப் பண்ணும்போது தான் வரும். அது செவ்வாயோடைய ஸ்டோனு மெட்டல் போட்ட உடனே அவங்க தான் இன்ஸ்பெக்டரு, டிஎஸ்பி, எஸ்பி, பெரிய பெரிய சீக்ரெட், அதாவது புலனாய்வுத்துறை இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். பதவி உயர்வுன்றது செவ்வாய்க்கு உள்ள மெட்டலும் ஸ்டோனு போடும்போது மட்டும்தான் வரும். இதுக்கு ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா செவ்வாய் வந்து புத்திர ஸ்தானாதிபதி ஆகிடுவார். அப்போ என்னென்னா அந்த செவ்வாய் வந்து ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை பிறந்தோன்னே அவங்களுக்கு ஸ்டார் லைஃப் கொடுக்கும். ஆனால் மெட்டல் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெட்டல் ஸ்டோனு அப்படி பார்த்தீங்கன்னா முத்து தான் அவங்களுடைய ஸ்டோன் அதிபதியாக இருக்கணும், சந்திரன் அதிபதியாக இருக்கணும், சந்திரன். அதே மாதிரி பார்த்தோன்னா மெட்டல் வெள்ளி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லாம் லூஸாகவே ஆகிடுவாங்க, வெறும் முத்து மட்டும் போட்டாவே. இவ முத்து வந்து தனியாக போடக்கூடாது. யாராவது ஒருத்தர் வந்து முத்தை வந்து தனிப்பட்ட முறையில் போட்டாங்கன்னா, காதிலே ஒருத்தர் கம்மல் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு என்கிட்ட வந்து கேட்குறாரு, என் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறேன், நீங்கள் என்ன உங்கள் ஒய்ஃப் இப்போ முத்து போட்டிருக்கனால காதலன்னு மட்டும் கேட்டேன். ஆமான்னாரு. இல்லை நீங்கள் பைத்தியன்னு சொல்லிட்டு தானே டவுட்டில் வந்து கேட்டிங்கன்னா ஆமான்னாரு. ஏன்னா அந்த அம்மா காதில் முத்து போட்டிருக்காங்க. வெறும் முத்து போட்டால் அவங்களுக்கு மென்டல் டிசார்டர் வரும். சந்திரனுக்கு பேரே லூனா, அந்த அதில் பாதிக்கப்படுறவனுக்கு பேர் லூனட்டிக். ஸோ அப்போ வெறும் முத்து மட்டும் போட்டால் அவங்களுக்கு லைஃப் போய்டும். அதுக்காக என்ன பண்ணால் அவங்களுக்கு 2 பவளம் வச்சு முத்து வச்சு போடணும். அப்போ அது கூட வெளியில் போட்டால் அவங்க லைஃப் மாறும். ஆனால் அந்த லக்னத்தை சனி பார்க்குறாரா, லக்னாதிபதியை வந்து சனி பார்க்குறாரா, இதெல்லாம் வேறு செக் பண்ணி அதுக்குள்ளே மெட்டலு அதுக்குள்ளே மந்த்ராஸ் சொல்லும் போது லைஃப் மாறும். நிச்சயமாக. இவங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் கடக லக்னத்துக்காரர்கள்? உப்பு சத்துள்ள பொருள் நிறைய சாப்பிடணும். உப்பு சத்துள்ள பொருள் நிறைய சாப்பிட்டு உப்பு ப்ராப்ளம் வந்துட போகுது அவங்களுக்கு. யூரிக் ஆசிடு அதுன்னு சொல்லிட போகிறாங்க. யூரிக் ஆசிடு, கிரியேட்டின் எல்லாம் உண்மை. ஆனால் உப்பு சத்துள்ள பொருள் சாப்பிட்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் பேதியானா என்ன ஆகும்? டயர்டாயிரும். அப்போ என்ன கொடுக்குறோம்? ஆமாம். அப்போ வந்து சால்ட்டு, புளிப்புனா அந்த சிட்ரிக், அது எலுமிச்சை பழம் ப்ளஸ் வந்து ஸ்வீட்டு கொடுப்பாங்க. டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உடனே கொடுப்பாங்க. இப்போ பேதி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் ஏற்றுறான்னு வச்சுக்கலாம், உப்பு தண்ணி பேதி நிற்காது. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பவுட்ரு ஒன்று கொடுப்பாங்க கவர்மெண்ட், எலக்ட்ரோல் பவுடரா? எலக்ட்ரோல். அந்த எலக்ட்ரோல் கொடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் பேதி நிற்கும். ஏன்னா அங்கே புளிப்பு இது இருக்குது, சிட்ரிக் இருக்குது. லெமன் பட்ட அடுத்த நிமிஷமே எப்பேற்பட்ட லூஸ் மோஷன் நீடும். அது கூட பார்த்தோன்னா சால்ட் இருக்குது, கூட வந்து இனிப்பு இருக்குது. இது 3 கலந்த கலவையில் தான் லைஃப் வரும். ஆனால் வெறும் சலைன் வாட்டர் ஏற்றினாங்கன்னா பேதி ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க 3 கலந்து தான் சாப்பிடணுமா? ஆமாம். உப்பு, புளிப்பு, அது மாதிரி லெமன், புளிப்பு இல்லை லெமன், லெமனு, இனிப்பு, அந்த 3 கலந்து அவங்க எலக்ட்ரோல் சாப்பிடும்போது நல்லாயிடுறாங்க. 100 எலக்ட்ரோல் சாப்பிட்டு தான் நல்லா இருக்க முடியும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தான் கடலை மாவு ஐட்டம் நிறைய சாப்பிட்ருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் பாக்கு அந்த மாதிரி நிறைய சாப்பிடும்போது அவங்களுக்கு லூஸ் மோஷன் வந்துடும். வடை, பஜ்ஜி எல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து இதுதான் காப்பாற்றும், எலக்ட்ரோல் தான் காப்பாற்றுது. அதே மாதிரி கடக லக்னக்காரங்க எலக்ட்ரோல் எப்போனாலும் சாப்பிட்டுட்டே வச்சுக்கிட்டே இருக்கணும். வச்சுட்டு இருந்தால் சக்ஸஸ் தான், சக்ஸஸ் ஆகிடும். நிச்சயம். அதே மாதிரி அவங்க நோய் வராமல் இன்னொரு சக்தி முக்கியமானது எதுன்னா அவங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு தான் மெட்டலை வச்சு தான் க்யூர் பண்ண முடியும். ஆமாம். பெரும்பாலும் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் போயிடுவாங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் சூசைட் போயிடுவாங்க. அதுக்கு அந்த வெள்ளி போட்டு அவங்க காப்பாற்றிக்கலாம். இன்னொன்று அவங்க ஜாதகத்தை பொறுத்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அதுக்குள்ளே மெட்டல் சேர்த்து போடணும். இப்படி எப்பவுமே டயக்னைசிங் வந்து கரெக்டாக இருந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்கிற பொண்ணு பையன் அவங்க வந்து நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்குள்ளே மெட்டல் போடணும். அது மாதிரி என்னென்ன பண்ணணுமோ பண்ணால் கரெக்டாக லைஃப் வரும். மந்திரங்களாம் சொல்லணும். மந்திரம் இருக்கா? செவ்வாய் லக்னத்தில் போது முருகருடைய மந்திரம். சரி. முருகர் தான் சஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, காயத்ரி மந்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் பண்ணும்போது லைஃப் ஃபுல்லாக நல்லா வாழ்ந்துச்சு. சமயம் சிம்ம லக்னத்துக்காரர்கள் வாழ்வில் ஸ்டார் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுறது சார்? சார் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது லூமினியஸ் பிளானட், அது ஒளிகிரகம். செல்ஃபாகவே அது வந்து சுயமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா யார் தைரியமாக அதுக்கு தேவைப்படுது. அவருக்கு சூரிய பகவானுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா அவர் நிற்கிற ஸ்டாரை பொறுத்து வேரியேஷன் வரும். சிம்ம லக்னக்காரங்க தான் உலகத்தில் வந்து அதிகமான வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க. அதுக்கு குருவுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யாருன்னு பார்க்கணும். குரு
அதுக்கு பூர்வ புண்ணியஸ்தானா குரு 5 குடைவன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு அடையாளம் யாருன்னா மகா பிரிவர். காஞ்சி பிரிவர் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், 10ல் வந்து சூரியன், அதே மாதிரி குரு புதன் 3மே ஒன்றா இருக்கும். அவர் நிற்கிற இடம், நிற்கிற ஸ்டாரு, பார்வை, இதை பொறுத்து அவங்களுடைய லைஃபே மாறும். ஆனாலும் அவங்க ஜாதகத்தில் குருவுடைய நிலை முக்கியமானது. புத்திர பாக்கியம் உள்ளவங்க சூரியனை குரு பார்க்கும்போது ஸ்டார் ஆகிடுவாங்க. எப்பவுமே சூரியனுடைய யோகமே பார்த்தீங்கன்னா குரு பார்வை பொறுத்தா இருக்குது. அதுவும் புத்திர காரகன்னு அவர் தான். புத்திர பாக்கியம்னு ஒன்று டெவலப் பண்ணோடனே புத்திர பாக்கியம் டெவலப் பண்ணால் லைஃப் வந்துடும். இது அவங்க ஜாதகத்தில் உள்ள அமைப்பு சார். சிம்ம லக்னத்துக்கு இவங்க என்ன மாதிரி ஸ்டோனில் யூஸ் பண்ணிக்கலாம்? இவங்களை பொறுத்த வரைக்கும் ரூபி கல் தான் சார் பெஸ்ட்டு. ரூபி இருக்குது, அமித்திஸ்ட் இருக்குது. அது வந்து அவங்க ஒரே ஒரு கல் தான் போடணும். தேவையில்லாமல் ஏதாவது கல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்துடும். டிபெண்ட் அப்பான் த இதை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் ஒரு என்னை இன்டர்வியூ பண்ண சாருக்கே நான் சொன்னது வெள்ளி மோதிரம் போடுங்க சார். ஆமாம், அதுக்கப்புறம் பெரிய பதவியெல்லாம் கிடச்சி. ராஜேஷ் தானே? ராஜேஷ் சார். அவருக்கு பார்த்தீங்கன்னா சனி லக்னத்தில் இருக்குது. அவர் நிற்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம், அந்த சனி பகவான். அவர் பயங்கரமான யோகி ஞானி. அவர் சூரியன் வந்து அவருக்கு கேது காலில் நிற்கிது. ஆனால் ஸ்டோன் மட்டும் போட வேணான்ட்டேன். ஏன்னா ஒரு கிரகம் வந்து ராகு கால்லையோ கேது கால்லையோ லக்னாதிபதி இருந்தான்னா அந்த ஸ்டோன்லாம் வேலை செய்யாது. எந்த ஒரு கல் போட்டாலும் லக்னாதிபதி என்ன ஸ்டாரில் இருக்கான்னு பார்க்கணும். ராகு கேது காலில் இருந்தால் ஸ்டோன் போடக்கூடாது. இப்போ ஒரு சில பேருக்கு மகத்தில் நிறைய நட்சத்திரம் இருக்குமே, அப்போ அவங்களாம் ஸ்டோனே போடக்கூடாதா? லக்னாதிபதி அந்த ஸ்டாரில் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம மெட்டல் வச்சு நம்ம அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். யாரோட தலையெழுத்தோன்னு எனக்கு தெரிஞ்சு 1,00,000 பேர் பார்க்குறேன்னா 10,000 பேருக்கு மேலே பார்த்துருப்பேன் இது வரைக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும் நான் தோற்று போயிட்டேன், அவங்களுக்கு பண்ண முடியல. அப்போ தான் ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். என்னடா அவங்களுக்கு கொஞ்சம் 1% அவங்களுக்கு லைஃப் கொடுக்க முடியலன்னு வேதனைப்பட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டல் நல்லா ஒர்க் ஆகும், ஸ்டோனும் ஒர்க் ஆகும். எல்லாரும் எல்லா கல் போட முடியாது. கல் போடக்கூடியவங்க மட்டும்தான் லக்னம் மட்டும் ராகு இது கால நிற்கக்கூடாது. இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனால் சிம்ம லக்னத்துக்காரங்க ஆண் குழந்தை சரியாகவே ஒரு சப்போர்ட் இருக்க மாட்டேது. அது எதுக்கு இருக்குன்னா சார், ஒரே ஒரு காரணம் தான். சரியான கேள்வி கேட்குறீங்க. ஆனால் சூப்பரான கொஸ்டின் இது. லக்னாதிபதி குரு 8 குடின்னு ஆயிடுவார். 9 விட தகப்பன் ஸ்தானம். சரி, தகப்பன் ஸ்தானத்துக்கு விரையும் எதுனா 8. அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள வந்து என்றைக்குமே 9க்கு 12 8 இல்லை. அப்பா புள்ள என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அப்பாவும் பையனும் பிரிஞ்சே தான் இருப்பாங்க, சேர்ந்து அமைப்பு கட் பண்ணும். ஆனால் குரு லக்னத்தை பார்க்கும்போது அட்டாச்மெண்ட் இருக்கும், ஆனால் டிட்டாச்மெண்ட் இருக்கும் கூடவே. ஏன்னா 9க்கு அது விரையும். அதே மாதிரி தான் நிறைய பேர் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் 8 கணக்கு, மேட்ச் லக்னம் 8 கணக்கு, அவங்களுக்கும் அப்பா பையனுடைய இது கனெக்ஷன் வர மேஷம். ஏன்னா லக்னத்துக்கு 8 இல்லை, அவர் 9க்கு விரையும். ஆனால் அப்பா தான் அவங்களுக்கு பாக்கியம். ரோல் மாடல் அவங்க தான் வச்சுருப்பாங்க, பட் காமிச்சிக்க முடியாது, கிடைக்காது வாய்ப்பு. அவர் தான் சோறு போடுவார், அவர் தான் எல்லாம் செய்வார். அட்டாச்மெண்ட் வராது, அவ்வளோதான். யோகத்தை கொடுக்குற அப்போ தான் அந்த திரிகோணாதிபதியாக வருவார். அவர் சொத்தை அனுபவிப்பாங்க, அவர்கிட்ட வர வருமானத்தை அனுபவிப்பாங்க, பட் அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது. இதில் வந்து உள்ள பிறந்த உடனே அப்பாவுக்கு யோகம் வந்துடும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. ஆனால் பையன் மட்டும் அப்பா கூட ஒத்து போக மாட்டேன். அவர் இஷ்டமாக இல்லாமல் மேரேஜ் பண்ணிக்குவார், இல்லை மேரேஜ் பண்ணாமல் இருப்பார், இல்லை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிக்காம சன்னியாசியாக போயிடுவான். இதெல்லாம் உண்மை. ஆனால் பையன்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும், ஏன்னா குருவே வந்துட்டார். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஓனர் பையன், நான் ஜாதகத்தை எதாச்சியா பார்த்து சொல்கிறேன், பெரிய கம்பெனியோட ஓனர் பையன் இப்போ சன்னியாசி சுற்றிட்டு இருக்காரு. அவர் 5,000 கோடி 10,000 கோடி 15,000 கோடி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க பையன் வந்து சன்னியாசி லைஃப்பில் இருக்காரு. சிம்ம லக்னம் தான் வரும். உண்மைதான் சார். 8 குடின்னு ஆயிடுறாருல. என்னென்னா அந்த கூடவே சனி பாத்திரம் பையனுடைய ஜாதகத்தில் கூட கம்பேர் பண்ணணும். அப்பாவுடைய ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணணும், பையனுடைய ஜாதகத்தில் பார்க்கணும். ஏன்னா அந்த லக்னத்தை சனி பார்க்குறாரான்னு பார்க்கணும். அவன் தொழிலே பார்த்தீங்கன்னா சன்னியாசின்னு எழுதிட்டுருக்கோம். அதில் அந்த ஜீவனஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். பையனோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பேருக்குமே பார்க்கணும். அப்பா பையன் ஜாதகத்தை பார்க்காம என்றைக்குமே ஜோசியம் நம்ம நிறைய இடத்துல சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த டிஎன்ஏ வந்து கனெக்ஷன் ஆகும். அப்பா செய்கிற பாவ புண்ணியங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுதான் நிறைய ஜாதகத்தில் நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சார், சூரியனை வந்து கம்பேர் பண்ணுவேன். டிஎன்ஏ பிளானட்னா சூரியன் தான் தொப்புள் பார்க்கும். சூரியனை கம்பேர் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்தா நம்ம நிறைய தப்பு வரும். சூரியனுடைய நிலை என்னன்னு பார்க்கணும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்க்கும்போது. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிற்கிற ஸ்டாரை பொறுத்து அவங்க தலையெழுத்து
யோகம். ஆனால் ஸ்டோன் மட்டும் இதுதான். ம். ஸ்டோன் போட்டால் கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம் சார். சிம்ம லக்னத்துக்கா? ரூபி தானே, சூரியன் தானே அரசாங்க தொழில், மில், அது பார்த்தீங்கன்னா கூடவே வைத்திய தொழில், காட்டிலாக்கா தொழில், இதெல்லாம் அது வந்து அதனும் யோகத்தை கொடுக்குறது சூரியன் தான். சூரியன் தான் காடுகிறதுக்கெல்லாம் அதிபதி. காடு நல்லா இருக்கு, பாறைகள் நிறைய ஒரு இடத்துல உருவாகுதுன்னா சூரியனே பிரதானம். நெருப்புக்கு அதிபதி சூரியன் தானே. நிச்சயம். அதாவது சிம்ம லக்னத்துக்காரர்களை பலப்படுத்துவதற்கு என்ன உணவு சாப்பிடணும்? வயிறு தானே சார் சிம்மன்றது. ஆமாம். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் நிறைய வரும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு. அப்போ பாடியில் அவங்க என்னடா அதிகமாக எடுத்துன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கால்சியம் பாடியில் குறையாமல் பார்த்துக்கணும். ஒன்று, அவங்க நிறைய பால் குடிக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மெயினாக சிம்ம லக்னக்காரங்க வயிறு ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்கு புளிக்க வச்சு இட்லி தோசை மாவு சாப்பிடணும். அப்போ தான் குண்டாவாங்க. அந்த வயிறு ஸ்ட்ரென்த் ஆகக்கூடிய பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை, அது அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி, உப்பு சத்து உள்ளது, இதெல்லாம் நிறைய சாப்பிடணும். கேஸ் ஃபார்ம் ஆகாது. அவங்க நல்லா எலும்பு சத்து உள்ள பொருளெல்லாம் சாப்பிடும்போது லைஃப் வரும். ஏன்னா சூரியன் தான் எலும்புக்கு அதிபதி, கண்ணுக்கு அதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, மைண்டு ஸ்ட்ரென்த்துக்கு சிம்மம் தான் மெயின். லக்னம் சிம்ம லக்னத்துக்கு சூரியனே அதிபதி. அப்போ இது எல்லாத்தையும் அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். அது வீக் ஆகிட்டா கண் பார்வை போயிடும், பல்லு சொத்தை விழுந்துடும், இடுப்பெலும்பு தேஞ்சிடும், முட்டி தேஞ்சிடும். அது மெயினாக இருந்ததுன்னா கால்சியத்துக்கு இப்போ அந்த போனுக்கு வந்து சத்து கொடுக்குறது, ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸு, சோடியம் குளோரைடு, ரெண்டாவது சூரிய சக்தி D3, இதெல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலில் இருக்குது 1, கத்திரிக்காயில் இருக்குது 2, 3வது பார்த்தீங்கன்னா புளிப்பைட்டம், புளிச்ச மாவு, இட்லி, தோசை, இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் அவங்க சிம்ம லக்னத்துக்காரர் சாப்பிடணும். சிம்ம லக்னத்துக்காரர் நிறைய பேர் வாக்கிங் போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வாக்கிங் போகிறாங்களா? அது நல்லது தானே அவங்க? ஆமாம் சார், வயிறு அப்போ தானே 6 பேக் வரும். சூரிய சக்தி அப்போ தானே கிடைக்கும், D3. நிறைய பேர் வாக்கிங் போய் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வாக்கிங் போகிறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு, ஹேபிச்சுவல் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு சார் நீங்கள் சொன்னது உண்மை. அவங்க தான் இப்போ சூரியன் உச்சமாக இருக்கணும் அப்படி தான் பண்ணுறாங்க, சூரியன் ஆட்சியாக இருக்கணும் அப்படி தான் பண்ணுறாங்க. காலையில் ஒரு வாட்டி வாக்கிங் போகிறது, சாயந்தரம் ஒரு வாட்டி வாக்கிங் போகிறது சிம்ம லக்னத்துக்காரில் அதிகம். அது மட்டும் இல்லை சார், திருப்பதிக்கு போகிறது, திருவண்ணாமலை போகிறது, அப்புறம் வந்து முருகர் கோயிலுக்கு போகிறது, அடிக்கடி யார மாலை போட்டுன்னு கோயில் போகிறவங்கன்னா இவங்க தான் இருப்பாங்க. சூரியன் உச்சமாக இருக்கவங்க, சூரியன் பலமாக இருக்கவங்களாம் அதே மாதிரி சிம்ம லக்னம் ரெகுலராக இருப்பாங்க லைஃப்பில். சூப்பர். அவங்க நடக்கிறது தான் பிடிக்கும் அவங்களுக்கு. நிச்சயம். வண்டி இருந்தால் கூட வண்டி நிறுத்திட்டு போயின்னே இருப்பாங்க. நிச்சயமாக. கன்னி லக்னம் தன்னை பலப்படுத்திக்கணும், வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டார் ஆகணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்? கன்னியா லக்னத்துக்கு